முதல் தலைமுறை பட்டதாரி இளைஞர்களுக்கு வழிகாட்டும் விதமாக வெளியாகியுள்ள கனவோடு நில்லாமல் புத்தக பிரியர்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது. சென்னை தீவுத்திடலில் நடைபெற்று வரும் புத்தக கண்காட்சியில் இந்திய ரிசர்வ் வங்கியின் மண்டல இயக்குநர் சதகதுல்லா எழுதியுள்ள கனவோடு நில்லாமல் என்னும் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இந்த புத்தகத்தை உச்சநீதிமன்ற நீதிபதி FM இப்ராஹிம் கலிஃபுல்லா வெளியிட்டார். இது தொடர்பாக பேட்டியளித்த சதகதுல்லா தன்னுடைய வாழ்க்கையை மையமாக கொண்டு 10 பிரிவுகளாக பிரித்து இந்த புத்தகத்தை எழுதியிருப்பதாக கூறினார். இப்போ வெற்றிக்கான காரணிகள் என்னென்ன அப்படின்னு யோசனை பண்ணி பார்க்கும் பொழுது என்னென்னங்கிறது ஒரு 10 தலைப்புகளில் ஒரு நல்முத்துக்களாக நான் தொகுத்து கொடுத்துருக்கிறேன். உதாரணமாக இறை நம்பிக்கை வேணும். ரொம்ப அது இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு தோல்விகள், ஒரு எதிர்பாராத கஷ்டங்கள் வரும் பொழுது உங்கள் மனசு தோண்டு விடாமல் நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு உங்களுடைய கேரக்டர் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த காலத்தில் படிச்சுக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து. இதெல்லாம் இல்லைன்னா யூ வில் பி லெஃப்ட் அவுட்டு. இது மாதிரி இன்னும் நிறைய ஒரு யோசனைகள், ஹார்ட் ஒர்க் பண்ணுறது எப்படி, ஒரு அலுவலகத்தில் வெற்றி பெறுவது எப்படி, இது எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய வெற்றி இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய கடலோர காவல்படை கூடுதல் இயக்குநர் சைலேந்திர பாபு, இளைய சமுதாயத்தினர் விளையாட்டில் ஆர்வம் காட்டுவது போல மீண்டும் மீண்டும் புத்தகங்களை வாசிக்க பழக வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். ஐலண்ட் கிரவுண்ட்ஸில் இப்படி பல லட்சம் புத்தகங்கள் இருக்குது. அதை பார்க்குறதுக்கு இளைஞர்கள் ரொம்ப ஆர்வம் காட்டணும். இப்போ ஒரு கிரிக்கெட் விளையாட போகிறது விளையாட்டு அப்படின்னா எவ்வளோ கூட்டம், அதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு போய் முட்டி மோதிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது வாழ்க்கைக்கு தேவையான புத்தகங்கள் இங்கே இருக்குது. அதை வாங்குறதுக்கு நிறைய பேர் வரணும், நிறைய புதுசு வாங்குறத விட முக்கியம் படிக்கணும். படித்த புக்கை திருப்பி படிக்கணும். அப்படி இருந்தால் தான் நல்ல அறிவு வளரும்.